வெல்கம் டு சயின்ஸ் லோக். ரொம்பவே ஃபேமஸ் ஈக்குவேஷனான E = MC2 பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேச போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த ஈக்குவேஷன் தான். இப்ப வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் தான் பெருசா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, இயற்பியல்ல இந்த ஈக்குவேஷனால பல அடிப்படையான விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில ஆபத்தான விஷயங்களும் நடந்திருக்கு. ஆபத்தான விஷயம்னா ஹிரோஷிமா, நாகசாக்கி அணுகுண்டுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் அடிப்படையான காரணமே. நியூக்ளியர் பாம்பு வெடிச்சு பல உயிர்கள் அழிஞ்சதுக்கும் இதுதான் காரணம். இதை கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் இப்படி ஒரு பெரிய தப்ப இந்த உலகத்துக்கு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணி அழுததா சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல உள்ள அடிப்படையான இயற்பியலை பார்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் E = MC2 என்ற இந்த ஈக்குவேஷனை பத்தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்ற புக்ல தான் விரிவா சொல்லியிருப்பாரு. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்ற புக் இன்னும் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, E = MC2. E ஃபார் எனர்ஜி, M ஃபார் மாஸ், C² ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேங்களா, எனர்ஜி, மாஸ் இது ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள் அண்ட் சேம். ஆக்சுவலி ரெண்டுமே வேற வேறையா இருந்தாலும் லிங்க் ஆகும்போது ரெண்டுமே ஒன்று தான், ஈக்குவல்னு இந்த ஈக்குவேஷன் வழியா சொல்ல வர விஷயம். ஸ்பீட் ஆஃப் லைட்டை ஏன் இதோட இன்ஸ்டன்ட் மென்ஷன் பண்றாருன்னா, இந்த யூனிவர்ஸ்லயே லைட், அதாவது ஒளிக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஸோ லைட் தான் கான்ஸ்டன்ட்னு சொல்றாரு. சரி, சின்னதா பிசிக்ஸ் பக்கமா போயிட்டு வரலாம். M ஃபார் மாஸ், நிறை, அதாவது ஒரு பொருளோட எக்ஸாக்ட் வெயிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு பொருளோட வெயிட் வேற, மாஸ் வேற. ஒரு பொருளோட வெயிட் 30 kgன்னு வச்சுப்போம். பூமியில 30 kg, அதே பொருளை மூணுல வச்சா அப்போ வேற வெயிட் காட்டும். பிகாஸ் அதுக்கு காரணம் கிராவிட்டி. எர்த்ல உள்ள கிராவிட்டி ஸ்ட்ரென்த் வேற, மூன் மற்றும் மற்ற பிளானட்ல உள்ள கிராவிட்டி ஸ்ட்ரென்த் வேற. ஸோ இதுக்கு தான் சயின்டிஃபிக்கா மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை கிராவிட்டி ப்ரெஷர் இல்லாம அது எந்த பிளானட்ல, எந்த ஸ்டார் சிஸ்டம்ல, எந்த யூனிவர்ஸ்ல வச்சாலுமே ஒரே வெயிட்டை தான் காட்டும், ஒரே நிலைப்பாட்டை மட்டும் தான் தரும். ஸோ இதான் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். எல்லா இடத்துலையும் ஒரே வெயிட்டா இருக்கிறது மாஸ். மாஸ் பிளஸ் கிராவிட்டி ஆட் ஆகி வர்றது தான் வெயிட். ஓகேங்களா, சிம்பிள். இதுக்கு ஒரு நியூட்டன் ஈக்குவேஷன் இருக்கு. அது என்னன்னா F = ma. Fனா ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஈக்குவல் டு மாஸ் பிளஸ் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா கிராவிட்டி. மாஸோட ஃபார்மை பார்ப்போம். மாஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஒரு ஃப்ரோசன் எனர்ஜி மற்றும் மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா, சரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ரெண்டு மாஸ் உள்ள பொருளை எடுத்துப்போம், M1 and M2. ஓகே, இதுக்கு பேரும் வச்சாச்சு. இந்த ரெண்டு பொருளும் ஈக்குவல் மாஸான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சேம் வெயிட்டாவே இருந்தாலும் பட் அதுக்குள்ள சில வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு பொருளோட மாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் ஆட்டம் எந்த பொசிஷன்ல இருக்கு, அது நகர்வுல இருக்கா, இல்லை ஸ்டாண்டர்டா நிலையா அசையாம இருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனர்ஜினா என்னன்னு பார்ப்போம். எனர்ஜி பல விதத்தில் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. பட் அதில் மெயினான ஒரு 3 விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் தெர்மல் எனர்ஜி. ஓகேங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருள் எந்த இடத்துல என்ன பொசிஷன்ல இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுவே அந்த பொருள் நகர்வில் இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி பேர் கைனடிக் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜினா எங்கெல்லாம் வெப்பம் உருவாகுதோ அங்கெல்லாம் தெர்மல் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஒரு ஊஞ்சல் இருக்குன்னு வச்சுப்போம். அது ஒரு இடத்துல இருக்கு. அதை இழுத்து ஒரு சைடா பிடிச்சி நிப்பாட்டுறேன். ஓகேங்களா, அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி தேங்கிட்டு இருக்கு. அந்த ஊஞ்சலை நம்ம விட்டுட்டா பெண்டுலம் மாதிரி போயிட்டு வருது இல்லைங்களா, அதுதான் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் என்னன்னா mgh. எம்னா மாஸ், ஜினா கிராவிட்டி, ஹெச்னா ஹைட். கைனடிக் எனர்ஜினா ஆஃப் mv². எம்னா மாஸ், வினா வெலாசிட்டி. ஒரு மரம் இருக்கு, அதுல ஒரு கிழமையில நீங்க உக்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்க மாஸ் 30 kg. ஸோ 30 kg மாஸ் அந்த மரத்தோட கிழமையில இப்போ இருக்கு. அடுத்ததா கிராவிட்டி. நம்ம பூமி மேல குறிப்பிட்ட அழுத்தம் இருக்கும். ஓகேங்களா, தென் எவ்வளவு ஹைட்ல இருக்கீங்க, இதுதான் mgh. மாஸ், கிராவிட்டி, ஹைட். நீங்க உங்களோட மாஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பூமியோட கிராவிட்டியை நீங்க செக் பண்ணணும், நீங்க எவ்வளவு உயரத்துல இருக்கீங்க. ஸோ இது மூணையும் கால்குலேட் பண்றப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்ப டக்குன்னு நம்ம வெயிட் தாங்காம
கிளை உடஞ்சி நம்ம மேல இருந்து கீழே விழுறோம்னு வச்சுப்போம். அங்கதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ மாஸ் இருக்கு, எவ்வளோ வெலாசிட்டியில நம்ம மூவ் ஆகுறோம் கீழே அப்படின்ற பேஸ் பண்ணி தான் ஆஃப் mv² அப்படின்ற ஃபார்முலா வச்சு ஒரு பொருளோட கைனெட்டிக் எனர்ஜி மூவிங்ல இருக்கும்போது எவ்வளோ இருக்கும்னு கால்குலேட் பண்றாங்க. சரி, தெர்மல் எனர்ஜினா நம்ம இது நிறைய தடவை பண்ணியிருப்போம் சின்ன வயசுல, அதுவும் 90s கிட்ஸ்னா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுதான் இதை ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அதை நல்லா சூடு பறக்க தேய்ச்சி தொடையில வச்சா செம்ம ஹீட்டா இருக்கும். இது ஒரு விளையாட்டா இருந்தாலும் ஒரு பொருளை நல்லா தேய்க்கவோ இன்னொரு பொருளோட உரசும் போதோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி பேரு தான் தெர்மல் எனர்ஜி. சரி, இப்போ வரைக்கும் எனர்ஜினா என்ன, மாஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ சீனா என்ன, ஒய் c² வந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். சீனா முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பீட் ஆஃப் லைட். ஆக்சுவலி mv² தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் இந்த யூனிவர்ஸ்லயே லைட்டு தான் ஸ்பீடு, அதை விட வேகமா எதுவுமே செல்லாதுன்னு கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் mc² மாறுச்சு. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சன் ஒரு மாஸ் இல்லைங்களா, அதுல இருந்து வர வெளிச்சம் அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி எவ்வளோ ஸ்பீடாக வரும்னு பார்த்தீங்கன்னா லைட் வேவ்ஸாக மாறி லைட் வர ஸ்பீடில் வரும். ஸோ இதை மெயினாக வச்சு தான் ஐன்ஸ்டைன் c ஃபார் ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு முடிவு பண்ணுறாரு. சரி, ஒய் c²? பிகாஸ் எளிய முறையில் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காரை எடுத்துப்போம். 50 km/h போயிட்டு இருக்கு. திடீர்னு பிரேக் போட்டால் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும் இல்லைங்களா. அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் ஆக கொஞ்சம் நேரம் பிடிக்குது இல்லையா. ஸோ இதுதான் c. ஓகே, இதுவே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது அதிகமான ஸ்பீடில் போகும்போது ஒரு 100-200ன்னு போகும்போது சடனாக பிரேக் போட்டால் அதோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு டபுள் மடங்காக ஆகும். அதாவது 2 அல்லது 4 மடங்கு தள்ளி போய் நிற்கும் இதுக்கு முன்னாடி நின்னதை விட. ஸோ ஒரு பொருள் மூவிங்கில் இருக்கும்போது அதோட ஸ்பீடை ஸ்கொயர் பண்ணி கேல்குலேட் பண்ணாதான் சரியான அவுட்புட் கிடைக்கும். எவ்வளோ ஃபோர்ஸ்னு கேல்குலேட் பண்ண இதான் ஒரே வழின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் முடிவு பண்ணுறாரு. சரி, இப்போ விளக்கத்தெல்லாம் பார்த்தாச்சு. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஒரு சின்ன காயின் அளவு எனர்ஜியை கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் மின்சாரம் கொடுக்கிற அளவுக்கு முடியும்னு சொல்றாங்க. மொத்த தமிழ்நாடுக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த எஃபிஷியன்டான பொருளை கூட ஒரு காயின் அளவுள்ள ஒரு மாஸ்க்குள்ள அடக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒரு சின்ன மாஸ், அதாவது ஒரு சின்ன பேனா முடியாவே இருந்தாலும் எவ்வளோ பெரிய எனர்ஜியை வேணாலும் கன்வெர்ட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு mc² வழியாக சொல்ல வராங்க. ஒரு பட்டாசு எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு புஷ்பானன்னு வச்சுப்போம். அது மொத்தமாகவே ஒரு கைக்குள்ள அடங்குற மாசு தான். பட் அதுலேருந்து வர எனர்ஜி மாசை விட பல மடங்கு பெருசு இல்லைங்களா. அதே போல தான் நாகசாக்கி ஹிரோஷிமாவில் போட்ட பாம்ஸ் எல்லாமே, நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண வச்சுருந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வரும்போது அதை விட பல மடங்கு இருந்துச்சு. பல மக்கள் அழிஞ்சாங்க. ஸோ இதுக்காக தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் ஃபீல் பண்ணாரு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வரும். அது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச வரை கிளியரும் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்களே தேடுங்க, படிங்க, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க சயின்ஸ் லுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.